அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு வந்து 23வது அத்தியாயம் நம்பிக்கையாளர்கள் அல் முஃமினூன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல வந்து சொர்க்கத்தின் வாரிசா யாரு இருப்பாங்க, மனித படைப்புக்கான உதவி, நோவா, தூதரை பற்றி மக்களின் கூற்றும் அவர்களின் அழிவும், மோசஸும் ஆரோனும், ஈசா, கடவுள் மக்களுக்கு போதனை, கடவுளின் கேள்வியும் பதிலும், கடவுள் தூதருக்கு போதனை, மக்களின் வேண்டுதல், கடவுளின் பதில், உறுதிப்பாடுடையவர்களுக்கு வெகுமதி மற்றும் போதனை. இதை பத்திலாம் பார்க்க போறோம். 23 வசனம் 1 11 வரைக்கும் முதல்ல பார்க்க போறோம். சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் யார் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையாளர்களே உண்மையில் வெற்றி பெற்றவர்கள், தங்களுடைய ஸலாத் தொழுகைகளில் போது பக்தியோடு இருப்பவர்கள், மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள், மேலும் ஜகாத் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைகளுடன் அல்லது சட்டபூர்வமான அவர்களுக்குரியவர்களுடன் மட்டுமே பாலியல் உறவு கொள்வார்கள், அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக மாட்டார்கள், இந்த எல்லைகளை மீறுபவர்களே வரவு மீறுபவர்கள், அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வைப்பு பொருட்கள் அவ்வண்ணமே அவர்கள் செய்து கொள்ளும் ஏதேனும் உடன்படிக்கைகள் என வரும்போது அவர்கள் நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய ஸலாத் தொழுகைகளை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள். இத்தகையவர்கள் தான் வாரிசுகள், அவர்கள் சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள், அதில் அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள். சோ இங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, சொர்க்கத்தின் வாரிசாக வந்து ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பாங்க, ஸலாத் தொழுகை கடைபிடிப்பாங்க, வீண் பேச்ச பேச மாட்டாங்க, கற்பை பாதுகாத்துக் கொள்வாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட பொருள் இருக்கும் போது அதை ஒழுங்கா பாதுகாத்துக் கொள்வாங்க. இவர் இந்த மாதிரி பண்புகள் கொண்டவங்க தான் வந்து சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 1-11 சொல்றாங்க. இப்போ அடுத்தது வந்து அல்லாஹ் இதுல வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல எதை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்த வசனத்துல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, மனிதரை வந்து நான் எப்படி படைச்சேன் அப்படின்றத வந்து அல்லாஹ் அங்க அந்த 23வது அத்தியாயத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மனித படைப்புக்கு நான் என்னென்ன உதவிகள் கடவுள் அல்லாஹ் செய்யறாங்க அப்படின்றதையும் அதுக்கு அடுத்த வசனத்துல அதை சொல்றாரு. இப்ப நம்ம வந்து அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அத்தியாயம் 21 வசனம் 12 என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்ட வகையான சேற்றில் இருந்து மனிதனை நாம் படைத்தோம். சேற்றில இருந்து மனுஷனை படைச்சேன் அப்படின்றத அங்க சொல்றாரு. அதன் பின்னர் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு கருவூலத்தில் வைக்கப்படுகின்ற சின்னஞ்சிறு துளியில் இருந்து அவனை நாம் மீண்டும் உருவாக்கினோம் அப்படின்றத அடுத்த வசனத்துல சொல்றாப்ல. அதுக்கு அடுத்த வசனத்துல, பின்னர் அத்துளியை தொங்குகின்ற கரு ஒன்றாக நாம் வளர்த்தோம், பின்னர் தொங்குகின்ற கருவை ஒரு பற்கடி அளவு வளர்ச்சியற்ற கருவாக பெரிதுபடுத்தினோம், பின்னர் அதன் பற்கடி அளவு வளர்ச்சியற்ற கருவை எலும்புகளாக நாம் படைத்தோம், பின்னர் தசைகளை கொண்டு எலும்புகளை போர்த்தினோம், இவ்விதமாகவே புதியதொரு படைப்பை நாம் உருவாக்கினோம். கடவுள் மிக பாக்கியமிக்கவர், மிக சிறந்த படைப்பார். பின்னர் சிறிது காலம் கழித்து நீங்கள் மரணிக்கின்றீர்கள், பின்னர் உயிர் தெழுப்பப்படும் நாளன்று நீங்கள் உயிர் தெழுப்பப்படுவீர்கள். அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, மனிதனை வந்து எப்படி படைச்சேன் அப்படின்றத இந்த நம்ம படிச்சோம்ல இந்த வசனத்துல இறைவன் சொல்றாப்ப. எப்படின்னா, முதல்ல வந்து சேற்றில இருந்து மனிதனை படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு துளியில் இருந்துன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல துளியிலிருந்து எப்படி மாறுறாங்க, கருவுக்கு மாறுறாங்க, கருவுல இருந்து பற்கடி அளவு வளர்ச்சி பெற்ற கருவாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதுக்கு மேல எலும்ப கொடுக்குறாரு, அதுக்கு மேல தசையை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் ஒரு படைப்பை உண்டு பண்றாரு. சோ இத மாதிரி அல்லாஹ் வந்து நான் இப்படிதான் படைக்கிறேன் அப்படின்றத வரிசை அவருடைய படைப்புகளை பத்தி இங்க சொல்லி காட்டிட்டு இருக்காரு. சரி, இப்ப அடுத்ததுக்கு வரும்போது, சரி நம்ம படைச்சிட்டோம், அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு கண்டிப்பா மரணம் இருக்குது. அதுக்காக அவர் என்ன சொன்னார், சிறிது காலம் கொஞ்ச நாளும் அவங்கள வாழ்றதுக்கு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டைமை கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவரை மரணிக்க வைப்போம் அப்படின்றும் அடுத்த வசனத்துல சொல்றாரு. அது மட்டும் அல்ல, அதுக்கப்புறம் உயிர் தெழுப்பப்படும்
எழுப்பப்படும் நாள் என்று அவர்களை உயிர்த்தெழுப்பப்படுவோம். அதாவது ஒரு மனுஷனை வந்து எப்படி படைச்சேன், அவங்க மரணம் கண்டிப்பா அவங்களுக்கு வரும், திருப்பி நான் உயிர்ப்பித்து எழுப்புவேன். இதை வந்து அடுத்தடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டு வராங்க. சரி, இப்ப இப்படி முடிஞ்ச உடனே அடுத்ததா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது மனுஷனை படைச்சிட்டேன், அப்போ அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத வந்து அல்லாஹ் அடுத்த ஒரு 17 இருந்து சொல்லி காட்டுறாரு. இன்ஷா அல்லாஹ் இப்ப அதை பார்ப்போம். மனிதனின் படைப்புக்கான உதவி என்னென்ன செய்யறாருன்றதை பார்ப்போம். 17 உங்களுக்கு மேலே அடுக்குகளாக 7 பிரபஞ்சங்களை நாம் படைத்தோம், மேலும் அவற்றில் உள்ள தனி ஒரு படைப்பை நாம் ஒருபொழுதும் அறியாமல் இல்லை அப்படின்ற அந்த, அதாவது பிரபஞ்சத்தை படைச்சோம், அதுல வந்து எல்லா படைப்பும் எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்த அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல எல்லாம் எங்க சொல்றாங்க. அடுத்த வசனத்துல 18 வந்து மிக சிறிய அளவில் விண்ணில் இருந்து தண்ணீரை நாம் கீழிறக்குகின்றோம், பின்னர் அதனை நாம் நிலத்தில் சேகரிக்கின்றோம், நிச்சயமாக அது நழுவி செல்லும்படி நாம் விட்டுவிட முடியாது. அதாவது நான் விட்டுவிட முடியும். விண்ணில் இருந்து தண்ணீரை இறக்கினோம், அப்புறம் வந்து நிலத்துல சேகரிச்சு எதுவுமே நழுவி செல்ல விட எந்த விதமும் நழுவி செல்ல விட முடியாது அப்படின்றத அல்லாஹ் இங்க முடியும், நழுவி செல்ல முடியும் என்றபடி அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறாரு. அடுத்தது வந்து 19 அதனை கொண்டு உங்களுக்காக பேரிச்சம்பழ தோட்டங்கள், திராட்சைகளையும் அனைத்து கனிவர்க்கங்களையும் மேலும் பல்வேறு உணவுகளையும் நாம் உருவாக்குகின்றோம். தண்ணி வருது, அந்த தண்ணியில இருந்து இதெல்லாம் பண்றோம் அப்படின்றத அல்லாங்க சொல்லி காட்டுறார். அத்துடன் சினாயை பூர்வமாக கொண்ட ஒரு மர எண்ணெய் அவ்வண்ணமே உண்ணுவோருக்கும் விரும்புவோருக்கும் விருப்பமிகு சுவையையும் அது தருகிறது அப்படின்ற. 21 மேலும் கால்நடைகள் உங்களுக்கு ஒரு படிப்பினையை வழங்க வேண்டும், அவற்றின் வயிறுகளில் இருந்து நாம் உங்களுக்கு பால் அருந்த செய்கின்றோம், அவற்றிலிருந்து பல்வேறு பழங்களை நீங்கள் அடைகின்றீர்கள், மேலும் அவற்றில் சிலவற்றை நீங்கள் உணவுக்காக பயன்படுத்துகின்றீர்கள், அவற்றின் மீது மேலும் கப்பல்கள் மீதும் நீங்கள் சவாரி செய்கின்றீர்கள். அப்ப இப்போ இது வந்து என்னென்ன உதவி செய்யறாரு, முதல்ல வந்து பிரபஞ்சத்தை படைச்சேன்னு சொல்றாரு. அந்த படைப்பை அந்த 7 பிரபஞ்சத்தை படைச்சு அவர் எல்லா இதையும் எனக்கு அறியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து விண்ணில இருந்து தண்ணீரை இறக்கி நான் வந்து அந்த தண்ணீரை இறக்கி அந்த உணவுகள்லாம் சொன்னோம்ல, அந்த பேரிச்சம்பழம் தோட்டங்கள், திராட்சை, கனிவர்க்கங்கள் எல்லாவற்றையும் பல்வேறு உணவுகளை நான் வந்து உருவாக்குகிறேன் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. அப்புறமா வந்து மரத்துல இருந்து எண்ணெய், அந்த சினாய் பூர்வமாக கொண்ட மரத்துல இருந்து எண்ணெயை நாங்க உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து கால்நடைகளை வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதுல வந்து என்னன்னா சவாரி செய்யறதுக்கு கொடுத்தேன், சவாரி செய்யறதுக்கு அதுல இருந்து பால் வருது, அதெல்லாம் நம்ம படிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து கப்பலையும் கால்நடைகளையும் சவாரிக்காக படைச்சேன் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த 2 இதுலயும் சொல்லி முடிக்கிறார். அதாவது முதல் வாரிசுதாரர்கள் சொல்லிட்டு கொஞ்சம் பட்டியல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி படைச்சிருக்கேன், படைப்பை பத்தி சொல்றாரு. அப்புறம் நான் படைச்சதுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து அல்லாஹ் வந்து நூக பத்தி சொல்றாரு. இது வந்து 23 ஆரம்பிச்சு நூக பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஃபர்ஸ்ட் 23 வருஷம், என் சமூகத்தாரே அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவருடன் வேறு தெய்வம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் நன்றியுடையவராக இருக்க மாட்டீர்களா என்று கூறியவராக நூகை அவருடைய சமூகத்தாரிடம் நாம் அனுப்பினோம். நீங்க அல்லாஹ் மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லி அல்லாஹ் வந்து முதல்ல நூக வந்து அவங்க சமூகத்தார்ட்ட அனுப்புறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவருடைய சமூகத்தாரில் உள்ள நம்ப மறுத்த தலைவர்கள் கூறினர், இவர் உங்களுக்கு இடையில் முக்கியத்துவம் அடைய விரும்புகின்றார், உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை, அல்லாஹ் நாடி இருந்தால் வானவர்களை அவர் கீழே அனுப்பி இருக்க முடியும், நம்முடைய முன்னோர்களிடமிருந்து இது போன்ற எதனையும் நாம் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. இப்போ வந்து நூஹ் வந்ததுக்கு காரணம் வந்து முக்கியத்துவத்தை அடையறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேசுறாரு. ஆனா அல்லாஹ் நினைச்சிருந்தா வானவர்களை கூட அமைச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி யாரும் வந்தது இல்லை, அதனால இவர் போய் சொல்றாருன்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்து, இவர் பித்து பிடித்து போன ஒரு மனிதர், அவ்வளவுதான், சிறியது ஒரு காலத்திற்கு அவரை சற்றும் அலட்சியப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அவங்க இதுக்கு மேலேயும் என்ன இது வாதம் பண்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு பைத்தியக்காரரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அப்படியே விட்டுருங்க, இவரை வந்து ஒன்னும் நீங்க கவனிக்காதீங்க அப்படின்றாங்க.
அவர் கூறினார், என் இறைவா, அவர்கள் என்னை நம்ப மறுத்து விட்டதால் எனக்கு வெற்றியை வழங்குவீராக. அப்புறம் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரு, அவங்க மனுஷங்க வந்து அவங்க சமூகத்தார் வந்து அல்லாஹ் அனுப்புனேன்னு சொல்லியும் கூட அவங்க வந்து இவரை நிராகரிச்சோன்னே அவர் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு வந்து அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னர் நாம் அவருக்கு ஊட்டினோம் நம்முடைய விழிப்பான கண்களின் கீழ். மேலும் நம்முடைய உள்ளுணர்வூட்டலின்படி படகை கட்டுவீராக. நமது கட்டளை வரும்போது, மேலும் வளிமண்டலம் கொதிப்படையும் போது உம்முடைய வீட்டின் பிராணிகளில் ஒவ்வொரு வகையிலும் ஒரு ஜோடியையும் அழிக்கப்படுபவர்கள் என கண்டனம் செய்யப்பட்டவர்களை தவிர உம் குடும்பத்தாரையும் அதில் இட்டுக் கொள்வீராக. வரம்பு மீறுபவர்கள் சார்பாக என்னிடம் பேசாதி, அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அவர் வந்து இறஞ்சின பிறகு அல்லாஹ் என்ன எப்படி பதிலளிக்கிறாங்கன்னா, நீங்க படகை வந்து என் விழிப்பான கண்கள் கீழே வந்து நீ படகை கட்டு அப்படின்னு சொல்லி மூசாக்கு வந்து அல்லாஹ் அறிவுறுத்துறாங்க. சார் நூஹுக்கு அல்லாஹ் வந்து அறிவுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டளை, அதாவது எப்போ வந்து அல்லாஹ் வந்து அந்த வளிமண்டலத்தை கொதிச்சு அந்த பேரிடர் வரணும்னு வச்சிருக்காங்களோ அப்போ வந்து எல்லா ஜோடியையும் நம்பிக்கையாளர்களையும் சேர்த்து எல்லா 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 பிராணிகள்ல இருக்க ஒரு ஜோடியையும் அதுக்கப்புறம் உங்க கூட நம்பிக்கையாளர்களையும் சேர்த்து நீ வந்து படகுல ஏற்றிட்டு கூட்டு போ. அதே மாதிரி நம்ம மறுப்பவங்க வரம் மீறவங்க சார்பா என்கிட்ட எந்த இதுவும் பேசாத அப்படின்னு நல்லா சொல்லிடுறாங்க. அப்புறம் உம்முடன் இருப்பவர்களோடு சேர்ந்து படகின் மீது நீர் அமர்ந்து விட்டவுடன் பாவிகளான மக்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வை புகழுங்கள் என்று நீ கூற வேண்டும். இப்போ வந்து வரம் மீறவர்களை வெளியே இருக்காங்க. இப்போ நம்பிக்கையாளர்களும் ஜோடிகளான பிராணிகளும் மட்டும் தான் கப்பல்ல இருக்கு. இப்போ படகு போக போகுது. அப்போ வந்து அல்லாஹ் காப்பாத்திட்டாங்க, இந்த வரம் மீற மக்கள் நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்க வந்து கடவுளை புகழுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் மேலும் கூறுவீராக, என்னுடைய இறைவா, அருள் புரியப்பட்டது ஒரு இடத்தில் என்னை கரையிறங்க செய்வீராக. கரை சேர்ப்பவர்களிருந்து நீரே மிகச் சிறந்தவர். இவை உங்களுக்கு போதிய சான்றுகளை வழங்க வேண்டும். நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம். இப்போ வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இப்போ படகுல ஏத்தியாச்சு, படகு போயிட்டு இருக்குது. இப்போ படகு போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இது எங்க, ஏன்னா வந்து இப்போ பேர் நடந்துட்டு இருக்கு, தண்ணி வந்துருச்சு, படகு போயிட்டு இருக்கு, எங்க போய் நிக்கும்னு தெரியல. அதனால வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து கரையிறங்க வைங்க அப்படின்றத துவா கேட்க சொல்லி தராங்க. இதுவே வந்து ஒரு பெரிய சான்றா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு மற்றொரு தலைமுறை அவர்களுக்கு பின்னர் நாம் நிர்மாணித்தோம். அதற்கு பின்னர் வந்து மற்றொரு தலைமுறை அல்லாஹ் வந்து நிர்மாணித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ ஃபுல்லா நூஹை இருக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து அல்லாஹ் வந்து நூஹ வந்து அவங்க சமுதாயத்தை அனுப்புறாங்க, நன்னெறி உள்ள மக்களா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சமூகத்தார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவரா அவர் ஆகணும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அல்லாஹ் நாடிதான் ஒரு வானவரை அனுப்பிச்சிருக்க முடியும், ஆனா இவர் ஏன் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. இவர் ஒரு பித்து பிடித்த மனிதர் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறாரு, எனக்கு வந்து வெற்றியை வழங்குங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பதில் அளிக்கிறாங்கன்னா, என்ன விழிப்பான கண்களின் மீது நீ படகை கட்டு, அப்புறம் நன்னெறியாளர் அதாவது நம்பிக்கை கொண்டவர்களையும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துல இருந்து ஒரு ஜோடியையும் நீ படகுல ஏத்திக்கோ. அது இல்லாம வரம்பு மீறுவதற்கு எனக்கு வந்து என்கிட்ட அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ ஏறின பிறகு எனக்கு வந்து படகுல ஏறின பிறகு இந்த பாவிகான மக்கள்கிட்ட எனக்கு காப்பாதுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்க போய் இறங்கணும், நல்ல ஒழுங்கான இடத்துல போய் இறங்குறதுக்கும் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நல்ல இடத்துல கரையிறங்க செய்வீராக அப்படின்னு பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு போதிய சான்றா இருக்கணும் அப்படின்றது அல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மனுஷங்களை அழிச்சிட்டு மற்றொரு தலைமுறையை நம்ம வந்து மாற்றி அமைப்போம் அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இன்ஷால்லா அல்லாஹ் வந்து இப்ப நம்ம சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நம்ம நூஹுடைய கதையை பத்தி அதுக்கு அடுத்தது சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு அடுத்து சொல்ல அத அவங்களுக்கு வந்து சோதனையில ஆழ்த்துவோன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து கடலை நீங்க ஏறி போங்க, மீதி எல்லாம் வந்து அழிச்சிட்டா அப்போ வந்து அதுக்கு சொல்றாரு. அதற்கு பிறகு மற்றொரு தலைமுறையை அவர்களுக்கு பின்னால் நாம் நிர்ணயித்தோம். அது இன்னொரு தலைமுறையை நிர்ணயிக்கிறார். நிர்ணயித்து என்ன சொல்றாரு, அந்த மக்கள் வந்து அந்த தூதரை பற்றி மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றியும், அதை இந்த மாதிரி தப்பா சொல்றதுனால அவரை வந்து அழிக்கவும் செய்யறாரு. அதை பத்தி அடுத்த வசனத்திலிருந்து, அதாவது 32 நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும், அவருடன் வேறு தெய்வம் எதுவும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நன்னெறியுடையவராக இருக்க மாட்டீர்களா?
என்று கூறியவாறு அவர்களுக்கு இடையில் இருந்த ஒரு தூதரை அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். இது மாதிரி நன்னோடிகளா இருக்க மாட்டேன் கேள்வி கேட்டு ஒரு தூதரை அவரு அனுப்புறாரு. அவருடைய சமூகத்தால் இருந்த நம்ப மறுத்தவர்கள், மேலும் மறு உலகம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த தலைவர்கள் இவ்வுலகில் நாம் அவர்களுக்கு தாராளமாக வழங்கியிருந்த போதிலும் அவர்கள் கூறினர், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. நீங்கள் உண்ணவற்றையே அவரும் உண்ணுகிறார், மேலும் நீங்கள் அருந்துவதை போலவே அவரும் அருந்துகிறார். இப்படி சொல்றாங்க அவங்க. அல்லாஹ் வந்து அந்த 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 அவ்வளோ ஒரு பேரழிவை அழிச்சிட்டு இன்னொரு சமுதாயத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு தூதர் அனுப்பும் போது அவங்க வந்து நன்றி உடையராக இல்லாம அப்ப என்ன சொல்றாங்க, இவர்களை போன்ற ஒரு மனிதனையா எங்களுக்கு அனுப்பணும், எங்களை போல சாப்பிடாரு எங்களை போல இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கூற்ற அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் பின்னர் நீங்கள் மெய்யாகவே நஷ்டப்பட்டவர் ஆகிவிடுவீர்கள். அதுவும் சொல்லிடுறாங்க. நீங்க ஒரு மனுஷனு அமிச்சிருக்காரு, அந்த மனுஷனை கீழ்ப்படிந்தா நீங்க வந்து மெய்யாவே நஷ்டப்பட்டவர் ஆகிவிடுவீங்க அப்படின்ற கதையும் அவங்க அந்த மக்கள்கிட்ட அந்த பெரிய ஆளுங்க சொல்றாங்க. அடுத்த வசனத்துல, நீங்கள் மறைத்த பிறகு மேலும் மண்ணாகவும் எலும்புகளாகவும் மாறிய பின்னர் நீங்கள் மீண்டும் வெளிவருவீர்களா என்று அவர்கள் உங்களை வாக்களிக்கின்றாரா? இப்படிலாம் கூட பேசுறாங்க. எப்படின்னா, நீங்க மறைஞ்ச பிறகு எலும்புகளா மக்கி போன பிறகு திருப்பியும் வெளிக்கொண்டு வருவீங்களா? அது அல்லாஹ் உங்களுக்கு அப்படி வாக்களிக்கிறாரா? இப்படிலாம் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, சாத்தியமற்றது, உண்மையில் உங்களுக்கு வாக்களிக்கப்படுவது சாத்தியமற்றது. இதையும் சொல்றாங்க, அது சாத்தியமற்றது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு வந்து அவங்க அந்த இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம், இந்த வாழ்வை மட்டுமே நாங்கள் வாழ்கின்றோம், நாம் வாழ்கின்றோம் மேலும் மரணிக்கின்றோம், மேலும் நாம் ஒருபொழுதும் உயிர்த்தெழுப்பப்பட மாட்டோம். அதெல்லாம் வேற அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நம்ம இங்கதான் வாழ்வோம், இங்கதான் இறந்து போவோம், எல்லாம் உயிர்த்தெழுப்ப இருப்ப மாட்டோம். இப்படி வந்து அந்த தூதரை அனுப்புனா அவங்க இந்த கேள்வியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவர்கள் பொய்களை புனைவதுடன் அவற்றை கடவுள் மேல் சாற்றுகின்ற ஒரு மனிதர் மட்டுமே நாங்கள் ஒருபோதும் அவரை நம்ப மாட்டோம். இவர் பொய் தான் சொல்றாரு, இவரை வந்து நாங்க ஒருபோதும் நம்ப மாட்டோம் அப்படின்ற விஷயத்த அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ என் ரட்சகரே, அவர்கள் என்னை நம்ப மறுத்து விட்டதால் இப்ப துவா செய்யறார், எனக்கு வெற்றியை வழங்குகிறார். இவரும் முதல்ல அவர் எப்படி கேட்டாரோ அது மாதிரி இவரும் இந்த தூதரும் அப்படி கேட்கிறாரு, என் ரட்சகரே, அவர் என்னை நம்ப மறுத்து விட்டதா எனக்கு வெற்றியை தருவீராக அப்படின்றும் துவா செய்கிறார். அவர் கூறினார், விரைவில் அவர்கள் வருத்தப்பட்டவர் ஆவார்கள். நீதமாக தண்டனை அவர்களை தாக்கியது, மேலும் இவ்வாறாக அவர்களை நாம் சிதிலங்களாக மாற்றினோம், தீய மக்கள் நசிந்தார்கள். அதன் பிறகு மற்ற தலைமுறையினரை அவருக்கு பின்னால் நாம் நிர்ணயித்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு தலைமையில மறுபடியும் நிரூபிக்கின்றார். அப்போ எந்த சமூகமும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அந்த விதிக்கு முற்படுத்தவோ அல்லது தாமதிக்கவோ விட முடியாது அப்படின்றத அங்க சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பின்னர் நாம் தொடர்ச்சியாக நாம் தூதர்களை அனுப்பினோம். தூதர் ஒருவர் சமூகத்தாரிடம் சென்ற போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை நம்ப மறுத்தனர். அதன் விளைவாக ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை நாம் அழித்தோம், மேலும் அவர்களை வரலாறாக ஆக்கினோம். நம்ப மறுத்த மக்கள் நசிந்து போனார்கள். அதாவது இப்போ அந்த அவ்வளோ படகுல ஏறினவங்க தான் காப்பாற்றப்பட்டவங்க, படகுல ஏறி போனவங்க அப்புறம் யாரும் காப்பாற்றப்படலை. அப்போ ஒரு தூதரை சரி, அதுக்கப்புறம் அந்த வேற சமுதாயத்தை உருவாக்கி அங்க ஒரு தூதரை அனுப்பும் போது அவங்க நன்றியுள்ளா இருக்காம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவர் மனுஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு கீழ்படியாதீங்க, நீங்க நஷ்டப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன மறந்த பெரும் எலும்பா மாறிய போனோமா நாங்க மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க. இது சத்தியமற்றதுன்னு சொல்றாங்க, இந்த வாழ்வு சாத்தியமற்றதுன்னு சொல்றாங்க, இந்த வாழ்வு மட்டுமே நாம் வாழ்கின்றோம் மேல் மறைக்கின்றோம், அப்படிலாம் நாங்கெல்லாம் உயிர்த்தெல்லாம் எழுப்பப்பட மாட்டோம் அப்படின்றதும் அவங்க சொல்லி அவங்கள இது பண்றாங்க. நாங்க ஒரு பொழுதும் நம்ப மாட்டோம் அப்படி சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. அப்ப அந்த தூதர் துவா செய்யறாரு, என் ரட்சகரே, அவர் என்னை நம்ப மறுத்து விட்டா எனக்கு வெற்றியை வழங்குவீராக அப்படின்ட்டு அவங்க துவா செய்யறாங்க. அதனால என்ன பண்ணாரல்ல, அவங்கள சிதிலங்களாக மாற்றினோம் சொல்றாரு. அவங்கள சிதிலங்களா மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. தீர்மானிக்கப்பட்ட ஒரு முற்படுத்தி விட்டதோ அன்றி, அதாவது ஒரு தீர்மானத்தை, அதாவது அல்லாஹ் இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை முடிச்சிட்டாரு. அதான் தீர்மானப்பதியை முற்படுத்தி விடவோ அன்றி தாமதிக்கப்படவோ முடியாது. அவங்க வந்து அந்த அழிவுக்கு அவங்க காரணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அவரை நம்ப மறுத்தனர். அதனால நாங்க அவரை அழிச்சிட்டோம் அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்ப்போம்.
அடுத்தது 42வது வசனத்துல பார்க்கலாம். இதுல மூசா மற்றும் ஹாரூனை சொல்லிட்டாங்க. பின்னர் நமது வெளிப்பாடுகளுடனும் ஆழ்ந்தொரு சான்றுடனும் மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நாம் அனுப்பினோம் ஃபிரௌனிடமும் அவனுடைய பிரதானிகளிடமும். ஆனால் அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் அடக்குமுறை செய்கின்ற மக்களாக இருந்தனர். அவர்கள் கூறினர், நமது அடிமைகளாக இருக்கின்ற சமூகத்தின் இரு மனிதர்களுக்காக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? அவர்கள் அவ்விருவரையும் ஏற்க மறுத்தனர். எனவே அதன் விளைவாக அவர்கள் அழிக்கப்பட்டனர். மூசாவுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், அவர்கள் வழிகாட்டப்படுவதற்காக. மரியமின் மகனையும் அவருடைய தாயாரையும் ஓர் அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம். மேலும் உணவு மற்றும் பானத்துடன் ஒரு குன்றின் மீது அவர்களுக்கு நாம் புகலிடம் அளித்தோம். தூதர்களே, நல்ல ஆகாரங்களில் இருந்து உண்ணுங்கள், மேலும் நற்பணிகள் புரியுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் நான் இதுல மூசாவையும் ஹாரூனையும் அல்லாஹ் அனுப்பும் போது ஃபிரௌனும் அவங்களுடைய பிரதானிகளும் அவங்கள ஏற்க மறுத்தாங்க. இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவங்க நம்மளுடைய அடிமை சமூகத்துல உள்ள மக்கள்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்க சொல்றது நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நோவா வரும்போதும் அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு மனுஷனா இருக்கிறாரு, இவர் வானவர்களா வந்திருந்தா நாங்க ஏத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களே நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அடிமை சமூகத்துல இருக்கிற மனிதர்கள் இவங்க, அதனால நம்ம இவங்களை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஈசாவை பத்தி சொல்றாங்க. மரியமும் அவங்களுடைய மகன் ஈசாவும் அவங்க 2 பேரையும் அத்தாட்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம புகலிடம் தந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. தூதர்களே, நல்ல ஆகாரங்களில் இருந்து உண்ணுங்கள், அப்புறம் பணிகள் புரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்ப்போம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு சில போதனை, கடவுள் மக்களுக்கு சில போதனைகளை சொல்றாரு. அது என்னன்றதை பார்ப்போம். நம்பிக்கையாளர்கள்ல 52வது வசனத்தை பார்ப்போம். இவ்விதமானது உங்கள் சமூகம் ஒரே சமூகம், மேலும் நானே உங்கள் நீங்கள் என்னிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். இப்போ நம்ம உலகத்துல பார்த்தோம்னா மூசா ஒரு கூட்டம், ஈசா ஒரு கூட்டம், முகமது ஒரு கூட்டம் அப்படியா சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஒரே சமூகம் சொல்லுவாங்க. நல்லா சொல்றாங்க, எல்லாருக்குமே நம்ம வணங்குற ரப்புல் ஆலமீன் தான் ரட்சகரா இருக்கிறாரு. எல்லா சமூகமே ஒரே சமூகம்னா எல்லா நபிமார்களும் ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்காங்க, ஓரிரை கொள்கையை தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அல்லாஹ் மேல எல்லாரும் பக்தியோட இருக்கணும். ஆனால் அவர்கள் தக்கித்துக் கொள்ளும் பிரிவுகளாக தங்களையே பிளவுபடுத்திக் கொண்டனர். ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்வடைகின்றன. இப்ப எல்லா கூட்டங்களையும் நம்ம பார்க்கும்போது ஈசா நபி கூட்டம் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு அவங்க மகிழ்வடைஞ்சுக்கிறாங்க. முகமது கூட்டம் அவங்க சில கொள்கைகளை வச்சு அவங்க மகிழ்வடைஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு கொள்கைகளை வச்சுட்டு ஒரு பிளவுபடுத்திக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எனவே சிறிது காலத்திற்கு அவளை குழப்பத்திலேயே அவளை சற்று விட்டு விடுகிறார். சரி, அவங்கவுங்க என்னென்ன கொள்கைகளை வச்சுக்கிட்டு அவங்க திருப்தி பட்டிக்கிறாங்களோ அதை விட்டுருங்க அப்படின்றாங்க. செல்வமும் பிள்ளைகளும் கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கி இருப்பதால் அவர்கள் எண்ணிக்கொண்டனரா? ஆசீர்வாதங்களை நாம் அவர்கள் மேல் பொழிந்து கொண்டிருக்கிறோம் என்று உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. செல்வமும் பிள்ளைகள் இது இருக்கிறதுனாலேயே நிறைய மக்கள் நம்ம ஆசீர்வாதங்களால பொழியப்பட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க துனியால. இப்போ ஒரு சொத்து இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ பக்கத்துல கூட ஒரு பிரச்சனை வந்தது, என் இடத்துல நீ வீடு கட்டிட்ட, என் இடத்துல நீ கொஞ்சம் சதுரடி எடுத்துட்ட. அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அவங்க சொல்றாங்க, சரி நீ முழு இடத்தையும் எடுத்துக்கோ, என் பிள்ளை பாப்பான் அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள கொஞ்சம் பணம் வசதி படைத்தவளை பார்த்து, பணம் இல்லாதவளை பார்த்து இவங்க எல்லாம் என்ன நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பணம் இருந்தாதான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. பணம் இருந்தாதான் அவங்க நல்லா இருக்கிறாங்க, மக்கள் பலம் இருந்தாதான் அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்கதான் கடவுளுக்கு நெருக்கமானவங்க, அவங்களுக்கு தான் கடவுள் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யார் மேல நான் ஆசீர்வாதங்களை நான் பொழியிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இங்க நிச்சயமாக தங்கள் இரட்சகரிடம் பக்தியான உணர்வுடன் இருப்பவர்கள். அல்லாஹ் மேல பக்தியா இருக்கணும். இன்பமான நிலையிலையும் சரி, துன்பமான நிலையிலையும் சரி,
நம்மள்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, தனிமையில இருக்கும் போதும் சரி, ரகசியமாகவும் சரி, பகிரங்கமாகவும் சரி, எந்த நிலையிலையுமே நம்ம இறைவனோட நெருக்கமா இருக்கணும். அதுதான் பக்தியான உணர்வா நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். மேலும் தங்கள் இரட்சகரின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த வேதங்களை நம்ம நம்பணும். அப்பதான் நம்ம அதை நம்பினா மட்டும்தான் அதன் வழி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம அதுல இருந்து எடுத்துக்க முடியும். அதையும் அல்லாஹ் சொல்றாங்க. மேலும் தங்கள் இரட்சகருடன் போலி தெய்வங்கள் எதனையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்ளாதவர்கள். அல்லாஹ் கூட நம்ம எதையுமே சேர்க்கக்கூடாது. இப்போ முகமதியர்கள் பார்த்தோம்னா துவா கேட்க முன்னாடி சலவாத் ஓதுங்க, துவா கேட்ட பிறகு சலவாத் ஓதுங்க, அப்புறம் அவங்க துவா அங்கீகரிக்கப்படும். இப்போ அந்த யெகோவான்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க பார்த்தாங்கன்னா எல்லா நம்பிக்கையாளர் மாதிரியே எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா நான் இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை முடிப்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, யாரையும் என் கூட சேர்க்கக்கூடாது, யாரையும் சேர்க்கக்கூடாது. அது கூட இறைவன் நம்ம மேல ஆசீர்வாதங்களை பொழியக்கூடிய ஒரு அம்சமா இருக்குது. அடுத்து தங்களுடைய தர்மங்களை அவர்கள் கொடுக்கும் போது அவருடைய இதயங்கள் முற்றிலும் பக்தியோடு இருக்கின்றன. ஏனெனில் தங்களுடைய இரட்சகரின் முன் கொண்டு வரப்படுவோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தர்மத்தை பத்தி நிறைய விஷயங்களை படிக்கிறோம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, நீ தர்மம் கொடுக்குறனா அது எனக்கு நீ கடன் கொடுக்குறன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம மனுஷருக்கு தான் கடன் கொடுப்போம். ஆனா அல்லாவுக்கே கடன் கொடுக்குறோம்னா ரொம்ப அது நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு செயலாதான் நான் பாக்குறேன் தர்மம் கொடுக்கறத. அடுத்து ஒரு இடத்துல சொல்றாங்க தர்மம் கொடுத்தா பாவத்தை மன்னிப்புன்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க தர்மவான்களுடன் அல்லாஹ் இருக்கிறாங்கன்றாங்க. அப்ப இந்த தர்மங்களை பத்தி இவ்வளவு விஷயம் அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கொடுப்பாங்க, நாளைக்கு நம்ம அல்லாஹ் முன்னாடி நிக்கணும். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஏழைக்கு உணவளிக்கிறது அது ஒரு தர்மம் தான். நீ தொழுகலையா, நரகத்துல வரவங்களை பார்த்து அப்படி கேள்வி கேட்கப்படுது, நீ ஒழுங்கா தொழுகலையா, நீ ஏழைக்கு உணவளிக்கலையா. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம அல்லாஹ் முன்னாடி கொண்டு வரப்படும் போது நரகத்துல இருந்து நம்ம பாதுகாக்கிற விஷயமா இருக்குது. அது தர்மம் ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது. அவர்கள் நற்பணிகள் புரிய ஆவலுடன் உள்ளனர், அவற்றை செய்ய அவர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த அல்லாஹ்வால ஆசீர்வாதங்கள் பொழியப்பட்டவர்கள் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு, ஒருத்தவங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, ஒரு உணவளிக்கிறது, ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கறதோ, இல்லைன்னா ஒரு ஆறுதல், ஒரு மனசு கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்கள்ட்ட காசு பணம் எல்லாம் இருக்கும், ஆனா மனசு கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறதோ, எந்த விதத்திலயும் அல்லாவுக்கு பிடித்தமான நல்ல செயல்களை செய்யறதுக்கு அவங்க ஆவலோட இருப்பாங்க. அதே சமயம் நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு அதுல போட்டியிடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சக்திக்கு அப்பாற்பட்டு நாம் ஒருபோதும் சுமத்துவதில்லை. மேலும் உண்மையே உரைக்கும் ஒரு பதிவேட்டை நாம் வைத்திருக்கின்றோம். எவர் ஒருவரும் அநீதத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இந்த அநீதத்தை அனுபவிக்க மாட்டார்களையோடையும் அந்த சக்திக்கு அப்பாற்பட்டு நாம் ஒருபோதும் சுமத்துவதிலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்குமே அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தான் அல்லாஹ் கூட. சில நேரம் நினைக்க தோணும், நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு சோதனையோ வரும்போது சரி அல்லாஹ் ஏன் இப்படி செய்யறாங்க நம்மளுக்கு. ஆனா அது அநீதி கிடையாது. அது அந்த சோதனையின் மூலம் அல்லாஹ் நம்மளை பண்படுத்துறாங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமா கொண்டு வர்றாங்க. அப்படிதான் நம்ம மனிதர்கள் மனம் அப்படி நினைக்கும். சில கஷ்டங்களோ சில தாங்க முடியாத சில பிரச்சனைகளோ வரும்போது அப்படி தோணும். ஆனா அல்லாஹ் அநீதம் இழைப்பவராக இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் பக்கம் நம்மளை நெருங்குறதுக்கு கொண்டு வர்றாங்க. நம்மளை இன்னும் இபாதத்துல இன்னும் நம்மளை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி செய்யறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க ஆசீர்வாதங்களை யார் மேலாம் நம்ம அப்படியே அருட்கொடைகளை பொழிகிறோன்றது இது மாதிரிதான். அல்லாஹ் கூட பக்தியோட, அல்லாஹ்ட்ட பக்தியோட இருக்கணும், தர்மம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், அல்லாஹ் கூட எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய வேதங்களை நான் நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கணும். இதெல்லாமே ஆசீர்வாதங்களை இவங்க மேலதான் நான் பொழிகிறேன்றதுக்கு இவங்களெல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் இதை நம்மளை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும்.